கண்ணாடியில் சிரேயாவின் குறும்புத்தனமான அசட்டையான புன்னகை தெளிவாக தெரிந்தது. சிவப்பு நிறத்தில் மிகவும் குட்டையான தாய் லெங்த் ஷார்ட் ஃப்ராக் அணிந்து தன்னை அலங்கரித்த பிறகு அவள் தன் முடியை ஒரு அசைவில் பின்னால் தள்ளி நேராக வாஷ்ரூமிலிருந்து வெளியே வந்தாள். எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் அவள் நேராக யஷ்பீரின் முன் சென்று நின்று நயமாக தன் உடையின் விளிம்பை சுழற்றிக் கொண்டே, இந்த உடையில் நான் எப்படி இருக்கிறேன் சொல்லுங்கள், நான் முழுக்க பார்பி டாடி போல் இருக்கிறேனா என்றாள். யஷ்பீரின் பார்வை தன்னைவிட பல வயது இளைய சிரேயாவின் இந்த துணிச்சலான தோற்றத்தின் மீது விழுந்ததும் அவரது கண்களில் கோபம் தெளிவாக தெரிந்தது. அவரது கோபம் நேராக 7வது வானத்திற்குச் சென்றது. உனக்கு எந்த வெட்கமும் மரியாதையும் மீதமில்லையா? இதையெல்லாம் மறந்துவிட்டாயா? இப்படி என்ன உடை அணிந்திருக்கிறாய்? கீழே ஜீன்ஸ் அல்லது டைட்ஸ் ஏன் அணியவில்லை? யஷ்பீரின் கடுமையான குரல் அறையின் அமைதியை கிழித்துக்கொண்டு வெளிப்பட்டது. சிரேயா சற்றே திகைத்தாள். ஆனால் அவள் தோற்கவில்லை. மாசற்ற முகத்தை வைத்துக்கொண்டு அவள் 2 அடி மேலும் முன்னேறினாள். முழுக்க யஷ்வீருக்கு அருகில் வந்து நின்று மெதுவாக, ஆலியா அக்கா கொடுத்தார்கள். உங்களுக்கு இப்படிப்பட்ட கிளாமரஸ் பெண்கள் பிடிக்கும் என்று சொன்னார்கள். அதனால்தான் இப்படி தயாராகி வந்தேன். என் உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொண்டு நமது இந்த பெயரளவு உறவை உண்மையில் முன்னேற்றுவீர்கள் என்று நினைத்தேன் என்றாள். வெறும் 18 வயதே ஆன சிரேயாவின் வாயிலிருந்து சுகாகராத்தி மற்றும் உறவை முன்னேற்றுவது போன்ற வார்த்தைகளை கேட்டு யஷ்வீர் ஒரு கணம் அதிர்ச்சியடைந்தார். சிரேயா அவரது சட்டப்பூர்வ மனைவி. இருவருக்கும் வயதில் பெரிய இடைவெளி இருந்தது. குடும்ப அழுத்தத்தால் அந்த திருமணம் நடந்தது. யஷ்வீரின் பொறுமை கட்டு உடையத் தொடங்கியது. ஆனால் அவர் தன்னை அடக்கி அவளை கடிந்து கொண்டு அறையிலிருந்து வெளியே அனுப்பினார். இரவின் அமைதியில் சிரேயா மெல்லடியாய் ஜஸ்பீரின் பெட்ரூம் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். கடவுளே, இன்று காப்பாற்றுங்கள். மறுபடியும் இப்படிப்பட்ட முட்டாள்தனம் செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன் என்று மனதிற்குள் ஜெபித்து கொண்டாள். அவள் தவறு செய்கிறாள் என்பதையும், பிடிபட்டால் கடுமையான யஷ்வீர் சிங் அவளை உயிரோடு விடமாட்டார் என்பதையும் நன்றாக அறிந்திருந்தாள். அறையில் டிம் நைட் பல்பின் மங்கலான வெளிச்சம் மட்டும் இருந்தது. அவள் மிகவும் கவனமாக கதவை மூடினாள். அப்போது படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்த யஷ்வீர் சற்றே பக்கவாட்டில் திரும்பினார். அதை பார்த்ததும் சிரேயாவின் உயிர் தொண்டையில் சிக்கினது. உண்மையில் சுமித்ரா அக்கா இருவருடைய திருமணத்திற்கு பிறகு விரைவில் பெரிய கிராண்ட் ரிசப்ஷன் பார்ட்டி கொடுக்கவும் இருவரும் ஒன்றாக வாழத் தொடங்கவும் விரும்பினாள். ஆனால் யஷ்வீர் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். அவரது கருத்துப்படி சிரேயா மிகவும் இளமையும் அப்பாவியும் மானவள். எப்போதும் தன் குழந்தைத்தனமான செயல்களால் அவரது பொறுமையை சோதித்துக் கொண்டே இருப்பாள். யஷ்வீர் மறுபக்கமாக திரும்பி மீண்டும் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்தார். இதை பார்த்ததும் சிரேயாவின் மனதில் சற்று உயிர் வந்தது. நண்பர்களின் தூண்டுதலால் அவள் அறைக்குள் வந்திருந்தாள். ஆனால் இருட்டில் யஷ்வீரின் பிளாக் பராடோவின் சாவியை தேடுவது உலகிலேயே கடினமான வேலையாக தோன்றியது. அவளுடைய பார்வை சற்று பலவீனமாக இருந்தது. அதற்கு மேல் அறையில் மங்கலான வெளிச்சம். கடவுளே, இவர் தன் காரின் சாவியை எங்கே வைத்து தூங்குகிறார் என்று 4 திசைகளிலும் பார்வையை சுழற்றினாள். போனின் டார்ச் லைட்டை பயன்படுத்தலாமா? இல்லை இல்லை, அதனால் அவரது கண்கள் திறந்துவிடும். பாட்டி ஒருமுறை சொன்னார்கள். யஷ்பீரின் தூக்கம் மிகவும் லேசானது. அறையில் சிறிய இயக்கம் கூட இருந்தால் அவர் உடனே எழுந்து விடுவார் என்று நினைத்தாள். சிரேயா சைடு டேபிளை கவனமாக பார்க்க முயன்றாள். ஆனால் அது காலியாக இருந்தது. திடீரென்று அவளுடைய பார்வை யஷ்பீரின் படுக்கைக்கு மிக அருகில் உள்ள டிராயரின் மீது விழுந்தது. அங்கே சில கீரிங்ஸ் வைக்கப்பட்டிருந்தன. அவளுடைய உதடுகளில் ஒரு ரகசியமான புன்னகை மிதந்தது. அது அவளுடைய பிடித்த பராடோவின் சாவி. அவள் சாவியை தொடுவதற்கு முன்பே திடீரென்று தூக்கத்திலேயே யஷ்வீர் தன் நிலையை மாற்றி அவருடைய கனமான கை டேபிள் பக்கம் நீண்டது. இந்த திடீர் நடவடிக்கையால் சிரேயா பயந்து போனாள். ஆனால் அவள் பின்னால் செல்வதற்கு முன்பே யஷ்வீர் அறியாமல் தூக்கத்திலேயே அவளுடைய கையை பிடித்து ஒரு அசைவில் தன் பக்கம் இழுத்து கொண்டார். சிரேயா தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் நேராக யஷ்பீரின் அகன்ற மார்பின் மீது விழுந்தாள். அவள் பின்னால் செல்ல முயன்றாள். ஆனால் தூக்கத்தில் மூழ்கியிருந்த யஷ்பீர் அவளுடைய இடுப்பை சுற்றி தன் வலுவான பிடியை இறுக்கினார். சிரேயா விரும்பினாலும் கத்த முடியவில்லை. அவளுடைய மூச்சு அடைபட்டிருந்தது. யஷ்பீர் அவளை அவ்வளவு இறுக்கமாக அணைத்து கொண்டிருந்ததால் அவள் முழுக்க அசைந்து கொண்டே இருந்தாள். அந்த நேரத்தில் இருவரின் இதய துடிப்புகளும் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அவள் தன்னை விடுவிக்க எல்லா முயற்சிகளையும் செய்து தவித்து கொண்டிருந்தாள். யஷ்பீருக்கு தூக்கத்தில்தான் தன் கனவுகளின் துணையுடன் ஏதோ கனவு காண்கிறார் போல் தோன்றியது. ஆனால் அவரது காதுகளில் ஒரு அப்பாவி பெண்ணின் பயந்த மூச்சுக்காற்றின் சத்தம் கேட்டதும் அவர் திடுக்கிட்டு எழுந்தார். அவர் கண்களை திறந்தபோது சிரேயாவை தன் மிக அருகில் கண்டார்.
அவ்வளவு அருகில் அவருடைய வெப்பமான மூச்சு சிரையாவின் முகத்தை தொட்டு கொண்டிருந்தது. மேலும் சிரையாவின் உடலிலிருந்து எழும் இனிமையான வாசனையை அவர் தெளிவாக உணர முடிந்தது. நள்ளிரவில் சிரையாவை தன் படுக்கையில் தன் கைகளில் பார்த்ததும் யஷ்பீரின் கோபம் மீண்டும் உயர்ந்தது. இரவின் இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறாய் நீ? நான் உனக்கு என்ன சொல்லி வைத்திருந்தேன்? இரவு 9 மணிக்குள் உன் அறையில் தூங்கப்போ. 9 மணிக்குப் பிறகு நீ முழு ஃபார்ம் ஹவுஸிலும் சுற்றித் திரிவதை நான் பார்க்கக்கூடாது. நீ இங்கே என் அறையில் என் படுக்கையில் என் கைகளில் என்ன செய்கிறாய் என்று ஒரு அசைவில் கோபத்துடன் சிரையாவை தன்னிடமிருந்து தள்ளி படுக்கையில் எழுந்து நின்றார். சிரையாவும் திகைத்து உடனே பின்னால் சென்றாள். அப்போது அவளுடைய காதின் ஜும்கா யஷ்பீரின் ஷர்ட்டின் பொத்தானில் சிக்கினது. இழுவையில் சிரையா மீண்டும் நேராக அவரது மார்போடு மோதினாள். சிரையாவின் வாயிலிருந்து ஒரு வலி நிறைந்த பெருமூச்சு வெளிப்பட்டது. அந்த சத்தத்தில் ஏதோ ஒன்று இருந்தது. யஷ்பீரின் முழு உடலிலும் ஒரு விசித்திரமான உணர்வு ஓடியது. அடுத்த கணமே அவர் தன்னை அடக்கினார். கவனமாக அவளுடைய காதின் ஜும்காவை தன் ஷர்ட்டிலிருந்து விடுவித்து தன் கடுமையான பார்வையால் அவளை உற்று நோக்கினார். அது நான் வெறும். சிரையாவின் முட்டியில் காரின் சாவி இறுக்கமாக பிடிபட்டிருந்தது. இது என்ன பிடித்து வைத்திருக்கிறாய்? நேராக பதில் சொல் எனக்கு என்று யஷ்பீர் அவளுக்கு இன்னும் அருகில் வந்து சொன்னார். சிரையா இன்னும் அவரது மூச்சின் வெப்பத்தையும் முகத்திலும் உணர்ந்து கொண்டிருந்தாள். தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் என்று நடுங்கும் குரலில் சொன்னாள். முதலில் இங்கே எந்த நோக்கத்துடன் வந்தாய் என்று சொல் என்று யஷ்பீர் அவளுடைய மணிக்கட்டை பிடித்துக்கொண்டு கேட்டார். இங்கே ஏன் வந்தாய் நீ என்று சொல்லிக்கொண்டே யஷ்பீர் சிரையாவை இழுத்து தனக்கு இன்னும் அருகில் கொண்டு வந்தார். நீ எனக்கு உண்மையை சொல்லும் வரை இங்கிருந்து ஒரு அங்குலம் கூட அசைய அனுமதிக்க மாட்டேன். இப்போது வரை என்னுடன் அதிக பிரசவம் செய்கிறாய் என்று சிரையா பயந்த குரலில் முணுமுணுத்தாள். உணர்ச்சி பூர்வமான மிரட்டலால் இங்கிருந்து தப்பித்துவிட முடியும் என்று நினைத்தால் அது உன் மிகப்பெரிய தவறு. முட்டாள் பெண்ணே என்று அவளுடைய முகத்தின் மீது விழுந்த கூந்தலையும் காதுகளையும் பின்னால் தள்ளி யஷ்பீர் கடுமையான பாணியில் சொன்னார். அவருக்கு இன்னும் அவள் எந்த நோக்கத்துடன் வந்தாள் என்பது தெரியவில்லை. சிரையா நன்றாக அறிந்திருந்தாள். யஷ்பீருக்கு உண்மையான காரணம் தெரிந்தால் அவர் கோபத்தால் நெருப்பாக மாறிவிடுவார். அப்போது யஷ்பீர் அவளுடைய மற்றொரு மணிக்கட்டை பிடிக்க முயன்றபோது பயத்தில் சிரையாவின் முட்டி திறந்து அவளுடைய கையிலிருந்து காரின் சாவி நழுவி நேராக படுக்கையில் விழுந்தது. யஷ்பீரின் முகத்தில் ஒரு கணம் ஆச்சரியம் பரவியது. பிறகு அவர் சிரையாவை தன்னிடமிருந்து சற்று தள்ளி படுக்கையின் மீது பார்வையை சுழற்றினார். சாவி சீட்டின் கீழ் மறைக்க முயன்றது. நீ இங்கே சாவியை திருடவா வந்தாய்? யஷ்பீர் உயர்ந்த குரலில் கர்ஜித்தார். நான் அப்படி செய்ய முடியாது. நான் அப்படி செய்ய விரும்பவில்லை என்று சிரையா திக்கித் தடுத்தாள். கேட்டதற்கு நேரான பதில் சொல். சிரையா பயத்தால் தன் தலையை கீழே குனிந்தாள். கடவுளே, எனக்கு சற்று பொறுமை தாருங்கள். யஷ்பீர் தன் நெற்றியை பிடித்து கொண்டார். இரவின் இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் எங்கே போகும் எண்ணத்தில் இருந்தீர்கள்? அவர் அறிந்திருந்தார் சிரையா தனியாக இப்படிப்பட்ட நடவடிக்கையை எடுக்க முடியாது. அவளுடன் வீட்டின் மற்ற அலைபாயும் பையன்கள் பெண்களும் சேர்ந்திருப்பார்கள். நாங்கள் எல்லாரும் வெளியே லேட் நைட் டின்னருக்கு போகவிருந்தோம். சிரையாவின் அப்பாவித்தனம் இன்னும் உச்சத்தில் இருந்தது. நீ அவர்களுடன் போகவிருந்தாயா? நான் சொன்னது சரியல்லவா? முழுக்க அவள் பயத்துடன் பதிலளித்தாள். ஸ்ரீமதி சிரையா சிங், உன் இந்த அப்பாவித்தனமான செயல்கள் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்காது என்பதை நீ நன்றாக அறிவாய். யஷ் தன் காதுகளுக்கு அருகில் குனிந்து மிகவும் தீவிரமான குரலில் சொன்னார். இப்போது நீ முழு இரவும் இப்படி அறையில் நின்று கொண்டே இருப்பாய். இதுதான் உன் தண்டனை. சிரையாவின் மூச்சு அடைப்பட்டது போல் ஆனது. அவள் உடனே கைகளை கூப்பி, இது என்ன பேச்சு? நான் இங்கே முழு இரவும் எப்படி நின்று கொண்டிருக்க முடியும்? அப்படிப்பட்டால் என் மென்மையான கால்கள் வலிக்கத் தொடங்கும். நான் அவ்வளவு பலவீனமாக இருக்கிறேன். பாருங்கள், தயவு செய்து இந்த தண்டனையை எனக்கு கொடுக்காதீர்கள் என்றாள். யஷ்பீர் அவளை உற்று நோக்கினார். பிறகு அவரது கண்களில் ஒரு குறும்புத்தனமான ஒளி தோன்றியது. மெதுவாக, சரி, நிற்க முடியாவிட்டால் நான் உன்னை என் படுக்கையில் படுக்கவும் வைக்கலாம். படுத்த பிறகு நான் செய்ய போவதை நீ எல்லாம் தாங்கிக் கொண்டால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீ முழு இரவும் இங்கே என் படுக்கையில் படுத்துக்கொண்டும் கழிக்கலாம் என்றார். இதை கேட்டு சிரையா தன் வாயை சுளித்தாள். தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள். நான் வெறும் நமன் மற்றும் மற்ற நண்பர்களுடன் பந்தயம் கட்டினேன் என்று சொல்லிக்கொண்டே என்ன பேசிவிட்டேன் என்று உணர்ந்து உடனே தன் உதடுகளின் மீது கையை வைத்துக்கொண்டாள். பந்தயம்?
மிக நன்று. யஷ்பீரின் முகத்தில் ஒரு கடுமையான புன்னகை தோன்றியது. முதலில் நான் அவர்களின் மூளையை சரியான இடத்தில் வைக்கிறேன். நீ இங்கிருந்து ஒரு அங்குலம் கூட அசைய மாட்டாய். நான் அவர்களுடன் முடித்துவிட்டு மீண்டும் உன்னிடம் வருகிறேன். உன் மூளையையும் சரியான இடத்தில் வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு யஷ்பீர் வேகமாக அறையை விட்டு வெளியேறினார். சிரையா அவரது பின்னால் ஓட முயன்றாள். ஆனால் யஷ்பீர் வெளியிலிருந்து கதவை பூட்டிவிட்டிருந்தார். சிரையா ஏமாற்றத்துடன் அறை சுவரில் சாய்ந்து கீழே தரையில் அமர்ந்தாள். அங்கே ஹாலில் நமன் மற்றும் மற்ற நண்பர்கள் உட்கார்ந்து லூடோ விளையாடிக் கொண்டிருந்தனர். சிரையா சற்று நேரத்தில் சாவியை எடுத்துக்கொண்டு திரும்பி வருவாள் என்று அவர்களுக்கு தோன்றியது. ஆனால் அவர்கள் யஷ்வீர் சிங்கை நேராக அறையிலிருந்து வெளியே வருவதை பார்த்ததும் எல்லாருடைய தொண்டையும் வறண்டது. சிரையாவை சாவி கொண்டுவர யார் அனுப்பினார்கள்? யஷ்வீர் ஹாலை அடைந்தவுடனே கடுமையான 2 வார்த்தைகளில் கேள்வி கேட்டார். எல்லாரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கத் தொடங்கினர். அவர்களின் குழுவின் விதி என்னவென்றால், யாரேனும் பிடிபட்டால் மற்றவர்களின் பெயரை சொல்லக்கூடாது. தன் வாயை மூடிக்கொள்ள வேண்டும். இருப்பினும் இது முழு திட்டமும் நமனின் திட்டம்தான். அவர் யஷ்வீரின் இளைய சகோதரர். அவரது உதடுகளில் இந்த நேரத்திலும் ஒரு பிசாசுத்தனமான புன்னகை மிதந்து கொண்டிருந்தது. சற்று முன்பு யஷ்வீர் தன் அறைக்கு சென்றபோது நமனிடம், இன்று நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். தலையில் கடுமையான வலி இருக்கிறது. இன்று இரவு நன்றாக தூங்குவேன் போலிருக்கிறது என்று சொல்லியிருந்தார். யஷ்பீருக்கு தலைவலி வரும்போது அவரால் தூங்க முடியாது. நமன் தன் சகோதரரின் இந்த பழக்கத்தை நன்றாக அறிந்திருந்தார். இருந்தும் அவர் சிரையாவை தூண்டி யஷ்பீரின் அறைக்குச் சாவி கொண்டுவர அனுப்பினார். சிரையாவை முட்டாள் ஆக்குவது உலகிலேயே எளிதான வேலை. ஏனென்றால் அவள் மிகவும் அப்பாவி. எல்லாருடைய வார்த்தைகளிலும் எளிதில் சிக்கிவிடுவாள். தன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் தன் சொந்தக்காரர்கள், யாரும் தனக்கு தீங்கு நினைக்க மாட்டார்கள் என்று அவள் நினைத்தாள். இதுதான் அவளுடைய மிகப்பெரிய தவறான புரிதல். நீங்கள் எல்லாரும் அடுத்த 1 வாரம் வரை இந்த ஃபார்ம் ஹவுஸிலிருந்து வெளியே ஒரு அடி கூட வைக்கக்கூடாது. கார்களின் சாவிகள் பூட்டப்பட்டிருக்கும். யஷ்பீரின் வார்த்தைகளை கேட்டு எல்லாருடைய முகங்களும் இறங்கின. ஆனால் யஷ்வீரின் முன் பேசும் தைரியம் யாருக்கும் இல்லை. அவர்கள் எல்லாரும் அமைதியாக தங்கள் தங்கள் அறைகளுக்குச் சறுக்கிச் சென்றனர். மனதிற்குள் முணுமுணுத்தனர். நான் உன்னிடம் முன்பே சொல்லியிருந்தேன், அந்த முட்டாள் பெண்ணை அனுப்பாதே என்று ரியா நமனை பார்த்து எரிச்சலுடன் சொன்னாள். இப்போது பாருங்கள், அவளுடைய காரணத்தால் நமக்கு எல்லாருக்கும் கர்ஃப்யூ போடப்பட்டுவிட்டது. உண்மையைச் சொன்னால் எனக்கும் இந்த பெண் பிடிக்காது. சில சமயம் மனம் அவளை தூக்கி ஃபார்ம் ஹவுஸிலிருந்து வெளியே எரியச் சொல்கிறது. ஆனால் சுமித்ரா பாட்டியின் காரணத்தால் அமைதியாக இருக்க வேண்டியிருக்கிறது. தெரியவில்லை யஷ்பீர் அண்ணா அவளிடம் என்ன கண்டார். அவளை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அவள் அந்த அளவுக்கு தகுதியானவள் அல்ல. அவளை பார்த்து 2வது பார்வை போடவும் கூடாது. ரியாவின் பேச்சு பாணியிலிருந்து சிரையாவை அவள் கடுமையாக வெறுக்கிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது. உண்மையில் சற்று முன்பு எல்லா நண்பர்களும் நமனும் சேர்ந்து ட்ரூத் அண்ட் டேர் விளையாடிக் கொண்டிருந்தனர். சிரையாவின் முறை வந்தபோது அவள் தைரியத்தை பார்த்து டேர் தேர்ந்திட்டாள். அப்போது நமன் குறும்புத்தனமாக அவளுக்கு டாஸ்க் கொடுத்தார். தைரியம் இருந்தால் யஷ்வீர் அண்ணாவின் அறைக்குச் சென்று அவரது காரின் சாவியை எடுத்து வா. பிறகு நாம் எல்லாரும் லேட் நைட் லாங் டிரைவுக்கு போவோம். மற்ற எல்லா நண்பர்களும் இதை கேட்டு மிகுந்த உற்சாகம் அடைந்தனர். ஆனால் ரியாவுக்கு உள்ளேயே ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்ற உணர்வு இருந்தது. ஏனென்றால் அவள் நமனும் யஷ்பீரும் பேசுவதை கேட்டிருந்தாள். யஷ்வீர் எவ்வளவு கடுமையான குணம் கொண்டவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இங்கே யஷ்வீர் நமனையும் மற்ற நண்பர்களையும் கடிந்து கொண்டு திரும்ப தன் அறைக்குள் நுழைந்தபோது சிரையா சுவரில் சாய்ந்து உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிவிட்டிருந்தாள். இவ்வளவு பதட்டமான சூழலிலும் அவளுக்கு தூக்கம் வந்துவிட்டது. அவளுடைய இந்த துணிச்சலின் மீது யஷ்பீர் மனதிற்குள் ஆச்சரியப்பட்டார். அவர் முழங்கால்களில் அவளுக்கு அருகில் சென்று உட்கார்ந்து கவனமாக அவளுடைய முகத்தை பார்க்கத் தொடங்கினார். அவளுடைய முகத்தில் உலகத்தின் எல்லா அப்பாவித்தனமும் எளிமையும் பரவியிருந்தது. சிரையா மிகவும் அழகானவள் என்பதில் சந்தேகமே இல்லை. முழுக்க ஒரு தேவதை போல் தோன்றினாள். காஷ், உனக்கு சற்றேனும் புத்தி இருந்திருந்தால் யஷ்பீர் தன் மனதின் வார்த்தையை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. தன் முகத்தின் மீது பார்வைகளின் வெப்பத்தை உணர்ந்த சிரையா மெதுவாக கண்களை திறந்தாள். தன் முன் ஒரு கடுமையான குணம் கொண்ட கணவன் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் அவளுடைய உயிர் மீண்டும் தொண்டையில் சிக்கினது. அவளுடைய கண்கள் பயத்திலும் பதட்டத்திலும் நிறைந்தன. யஷ்பீர் சற்று அவளுடைய முகப்பக்கம் குனிந்தார். சிரையா பயந்து பின்னால் சென்றாள்.
ஆனால் பின்னால் சுவர் இருந்ததால் அவளுடைய தலை பலமாக சுவரில் மோதியது. வலியால் அவளுடைய பெருமூச்சு வெளிப்பட்டது. நீ சரியா இருக்கிறாயா? யஷ்பீர் கவலையுடன் கேட்டார். எனக்கு இவ்வளவு பலமாக அடிபட்டது. இதெல்லாம் உங்களுடைய காரணத்தால் நடந்தது, சிரையா அழுகையுடன் சொன்னாள். என் காரணத்தால் நடந்ததா, இல்லை இது ஊன் தவறு? யஷ்வீர் ஆச்சரியத்துடன் சொன்னார். நீங்கள் விழிக்காமல் இருந்திருந்தால் நான் எளிதாக காரின் சாவியை எடுத்துக்கொண்டு போயிருப்பேன். இப்போது எல்லா நண்பர்களும் என்னை கேலி செய்வார்கள். பாரு சிரையா, என் வார்த்தையை மிகவும் கவனமாக கேள். யஷ்வீர் மிகவும் தீவிரமாக அவளிடம் பேசினார். உன் இந்த அப்பாவித்தனமான குழந்தைத்தனமான செயல்கள் எனக்கு எந்த விலையிலும் ஏற்கத்தக்கவை அல்ல. இப்போது நீ சிறிய குழந்தை அல்ல, வயது வந்த புத்திசாலியானவள் ஆகிவிட்டாய். எது சரி எது தவறு என்பதை நீ நன்றாக அறிந்திருக்க வேண்டும். உன் நண்பர்களுடன் நள்ளிரவில் சுற்றித் திரிவது எனக்கு முழுக்க பிடிக்காது என்பதையும் நீ நன்றாக அறிவாய். பாட்டி உனக்கு என்ன சொல்லி வைத்திருந்தார்கள்? உன் கணவனுக்கு பிடிக்காத காரியத்தை எந்த நிலையிலும் செய்யக்கூடாது என்று. ஆனால் இன்னும் உங்களுடனான விடைபெறல் நடக்கவில்லை. சிரையா உடனே தீவிரமாக சொன்னாள். நமது விடைபெறல் நடக்கும் வரை நீங்கள் என் மீது எந்த ஆணையும் இயக்க முடியாது. நான் உங்கள் சொத்து அல்ல, உங்கள் அடிமைகளும் அல்ல. யஷ்வீர் அவளுடைய வாயிலிருந்து இவ்வளவு பெரிய பெரிய டயலாக்குகளை கேட்டதும் ஒரு கணம் அவரது கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. அவர் உடனே, சரி, மற்ற நேரங்களில் முட்டாள் போன்ற செயல்கள் செய்கிறாய், நேராக பேசும் மரியாதை உனக்கு இல்லை. இந்த பெரிய பெரிய டயலாக்குகளை எங்கிருந்து கற்றுக்கொண்டு வந்தாய்? சிரையா மீண்டும் எரிச்சலுடன் அவரை உற்று நோக்கினாள். இப்போது அவள் என்ன சொல்வாள்? இதெல்லாம் நமன் கொடுத்த பாடத்தின் அற்புதம் என்று. நமன் அவளிடம் யஷ்வீரை பயப்படவே தேவையில்லை என்று சொல்லியிருந்தார். எவ்வளவு பயப்படுகிறாயோ அவ்வளவு யஷ்பீர் உன் மீது ஆதிக்கம் செலுத்துவார். யஷ்பீருக்கு அடங்கும் பெண்கள் அல்ல, தைரியமாக எதிர்கொள்ளும் பெண்கள் பிடிக்கும் என்றும் நமன் சொல்லியிருந்தார். சிரையா அந்த வார்த்தைகளை உண்மையாக நம்பி நடந்து கொண்டிருந்தாள். யஷ்வீர் கோபத்தில் தன் முட்டியை இறுக்கினார். அவரது மனதில் சற்று எழுந்திருந்த அன்புணர்வும் உணர்வும் எல்லாம் காற்றில் கரைந்துவிட்டன. அவரது உள்ளே கோபத்தின் எரிமலை கொதிக்கத் தொடங்கியது. அவர் மிகுந்த சிரமத்துடன் தன்னை அடக்கிக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த பெண் மீண்டும் மீண்டும் அவரது பொறுமையை சோதித்துக் கொண்டிருந்தாள். போ இங்கிருந்து, உன் அறைக்குச் சென்று அமைதியாக தூங்கு, யஷ்பீர் கடுமையான குரலில் சொன்னார். நான் நாளை என் கல்லூரி நண்பர்களுடன் அவுட்டிங்கிற்கு போகிறேன். சிரையா அவரிடம் அனுமதி கேட்கவில்லை. நேராக தன் முடிவை அறிவித்தாள். நீ இந்த ஃபார்ம் ஹவுஸிலிருந்து ஒரு அடிகூட வெளியே வைத்தால் விளைவு மிகவும் மோசமாக இருக்கும். யஷ்பீர் விரலை உயர்த்தி கடுமையான தொனியில் எச்சரித்தார். நான் ட்ரிப்புக்கான படத்தை செலுத்திவிட்டேன். சுமித்ரா பாட்டியிடமும் சொல்லிவிட்டேன். அவர்கள் எனக்கு போக அனுமதி கொடுத்து விட்டார்கள். நீங்கள் யார் என் ஆசைகளின் வழியில் தடையாக நிற்பவர்கள் என்று சொல்லிவிட்டு அவள் அறையை விட்டு வெளியேறினாள். யஷ்பீரின் கோபம் முழுக்க உயர்ந்தது. அவர் சிரையாவின் கையை பிடித்து ஒரு அசைவில் இழுத்து படுக்கையில் உட்கார வைத்தார். எனக்கு தோன்றுகிறது, இப்போது உனக்கு நான் யார் என்பதை புரிய வைக்க வேண்டியிருக்கும். யஷ்பீரின் கை தன் இடுப்பின் பெல்ட் பக்கம் சென்றது. அப்போது திடீரென்று அவரது போன் ஒலிக்கத் தொடங்கியது. இரவின் இந்த நேரத்தில் யார் போன் செய்கிறார்கள்? யஷ்பீர் எரிச்சலுடன் பாக்கெட்டிலிருந்து போனை எடுத்தார். இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி சிரையா வேகமாக படுக்கையிலிருந்து எழுந்து அறையை விட்டு ஓடினாள். அவளுடைய மூச்சு மோசமாக இழுக்கப்பட்டது. இதயம் பலமாக துடித்தது. தன் அறைக்கு வந்து உள்ளே இருந்து பூட்டி நீண்ட நீண்ட மூச்சு விட்டு தன்னை அடக்க முயன்றாள். சிரையா மனதிற்குள் சிந்திக்கத் தொடங்கினாள். எனக்கு உறுதியாக தெரியும், அந்த மனிதன் என்னை வெறுக்கிறார். அவருக்கு என் மீது சிறிதளவு அன்பு இருந்திருந்தால் அவர் என்னுடன் இப்படி நடந்து கொண்டிருக்க மாட்டார். அவள் தன் முழங்கால்களில் தலையை வைத்துக்கொண்டு உரக்க அழத் தொடங்கினாள். அவர் என்னை தன் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டிருக்கிறார். என் மீது தன் ஆணையை இயக்கவும் தன் பிடிவாதத்தை நிறைவேற்றவும் மட்டும்தான் இந்த எல்லா வார்த்தைகளையும் நமனும் நவ்யாவும் அவளுக்கு சொல்லி வைத்திருந்தனர். அவள் அவற்றை மனப்பாடம் செய்திருந்தாள். சற்று நேரத்திற்குப் பிறகு அவளுடைய அறைக்கதவில் தட்டுதல் கேட்டது. ஆனால் அவள் அதே நிலையில் உட்கார்ந்திருந்தாள். நீண்ட நேரம் கதவு தட்டப்பட்டது. ஆனால் அவள் கதவை திறக்கவில்லை. இறுதியில் யஷ்பீர் கோபத்தில் கதவில் ஒரு உதை போட்டார். உண்மையில் யஷ்பீர் அவளுடன் மோசமாக நடந்து கொள்ள விரும்பவில்லை. அவளை பயமுறுத்த விரும்பவில்லை. சிரையா அவரது மனைவி, அவரது மரியாதை. அவர் அவளை ஏற்றுக்கொள்ள விரும்பினார். ஆனால் அந்த பெண் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு செயலை செய்து யஷ்பீரை தன் கட்டுப்பாட்டை இழக்க வைத்தாள். அவர் நினைத்தார், காலையில் அவளிடம் பேசி விஷயத்தை தீர்த்து கொள்வோம் என்று.
ட்ரிப் பற்றிய பேச்சை சிரேயா வெறும் அவரை கோபப்படுத்தவே சொன்னாள் என்று அவருக்கு தோன்றியது. அடுத்த நாள் காலை யஷ் தூங்கி எழுந்தபோது முழு ஃபார்ம் ஹவுஸிலும் அமைதி பரவியிருந்தது. அவருக்கு மிகுந்த ஆச்சரியம். அவர் எழுந்தபோதெல்லாம் சிறிய பெண்ணின் கீச்சு அல்லது கூச்சல் ஒலி எப்போதும் ஒலித்துக் கொண்டிருக்கும். அல்லது எப்போதும் யாரோடு வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பாள். அல்லது ஏதாவது குறும்பு செய்து பாட்டியின் கடிந்து கொண்டலை கேட்டுக்கொண்டிருப்பாள். இன்று சூரியன் மேற்கில் உதித்திருக்கிறது போலிருக்கிறது. அவர் பெருமூச்சுடன் முணுமுணுத்தார். ஃப்ரெஷ் ஆன பிறகு அவர் அறையை விட்டு வெளியே வந்தபோது அவரது பார்வைகள் சிரேயாவை தேடிக் கொண்டிருந்தன. யஷ்பீர் பாரு, நான் உன் பிடித்த ஆலு பராதா செய்து கொண்டிருக்கிறேன். நவ்யா கிச்சனிலிருந்து புன்னகையுடன் சொன்னாள். வாவ், அருமை, எனக்கு 2 செய், யஷ்வீர் புன்னகையுடன் சொன்னார். நவ்யா அவரது சிறுவயது முதல் சிறந்த நண்பி. இருவரும் ஒரே பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்திருந்தனர். உதர் ஹாலில் நமன் மற்றும் மற்ற நண்பர்கள் அமர்ந்து லூடோ விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஸ்ரேயா சற்று நேரத்தில் சாவியை எடுத்துக்கொண்டு திரும்பி வருவாள் என்று தோன்றியது. ஆனால் அவர்கள் யஸ்பீர் சிங்கை நேரடியாக அறையிலிருந்து வெளியே வருவதை பார்த்தபோது எல்லாருடைய தொண்டையும் வறண்டு போனது. ஸ்ரேயாவை சாவி எடுத்து வர யார் அனுப்பினார்கள்? யஸ்பீர் ஹாலில் வந்தவுடனே கடுமையான மற்றும் நேரடி குரலில் கேள்வி கேட்டார். எல்லாரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். அவர்களுடைய குழுவின் விதி என்னவென்றால், யாராவது பிடிபட்டாலும் மற்றவர்களின் பெயரை சொல்ல மாட்டார்கள் மற்றும் தங்கள் வாயை மூடிக்கொள்வார்கள். ஆனால் இந்த முழு திட்டமும் நமனின் திட்டம்தான். அவன் யஸ்பீரின் தம்பியே. அவன் உதடுகளில் இப்போதும் ஒரு பிசாசு புன்னகை மிதந்து கொண்டிருந்தது. சற்று முன்பு யஸ்பீர் தன் அறைக்குச் சென்றபோது நமனிடம், இன்று நான் மிகவும் சோர்ந்துவிட்டேன், தலையில் கடும் வலி இருக்கிறது, இன்றிரவு நன்றாக தூங்குவேன் என்று சொல்லியிருந்தார். யஸ்பீருக்கு தலைவலி வந்தால் தூங்க முடியாது. நமன் தன் சகோதரனின் இந்த பழக்கத்தை நன்றாக அறிந்திருந்தான். இருந்தும் அவன் ஸ்ரேயாவை தூண்டி யஸ்பீரின் அறைக்குச் சாவி எடுக்க அனுப்பினான். ஸ்ரேயாவை முட்டாளாக்குவது உலகின் மிக எளிய வேலை. ஏனென்றால் அவள் மிகவும் மாசூமானவள் மற்றும் எல்லாருடைய பேச்சிலும் எளிதில் வந்துவிடுவாள். அவளுக்கு தோன்றும் அவளை சுற்றியிருக்கும் எல்லோரும் அவளுடையவர்கள் என்றும் யாரும் அவளுக்கு தீங்கிழைக்க நினைக்க மாட்டார்கள் என்றும். இதுவே அவளுடைய மிகப்பெரிய தவறான எண்ணம். நீங்கள் எல்லோரும் அடுத்த ஒரு வாரம் இந்த ஃபார்ம் ஹவுஸில் இருந்து வெளியே அடி எடுத்து வைக்க மாட்டீர்கள். கார் சாவிகள் பூட்டப்பட்டிருக்கும் என்று யஸ்பீர் சொன்னதை கேட்டு எல்லாருடைய முகங்களும் இறங்கின. ஆனால் யஸ்பீருக்கு முன் பேசும் தைரியம் யாருக்கும் இல்லை. அவர்கள் எல்லாரும் அமைதியாக தங்கள் அறைகளுக்குச் சென்று மனதிற்குள் முணுமுணுத்தார்கள். நான் உன்னிடம் முன்பே சொன்னேன், அந்த முட்டாள் பெண்ணை அனுப்பாதே என்று ரியா நமனை பார்த்து எரிச்சலுடன் சொன்னாள். இப்போது பாருங்கள், அவள் காரணமாக நமக்கு எல்லாருக்கும் கர்ஃப்யூ போடப்பட்டுவிட்டது. உண்மை சொல்லட்டும், எனக்கும் இந்த பெண் பிடிக்காது. சில சமயம் மனம் அவளை தூக்கி ஃபார்ம் ஹவுஸிலிருந்து வெளியே வீச வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் சுமித்ரா பாட்டியின் காரணமாக அமைதியாக இருக்க வேண்டியிருக்கிறது. தெரியவில்லை, யஸ்பீர் அண்ணன் அவளில் என்ன பார்த்தார்? அவளை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அவள் அந்த தகுதியுள்ளவள் அல்ல. அவன் பக்கம் 2வது பார்வை போட. ரியாவின் பேச்சு முறையிலிருந்து தெளிவாக தெரிந்தது, அவள் ஸ்ரேயாவை கடுமையாக வெறுக்கிறாள் என்று. உண்மையில் சற்று முன்பு எல்லா நண்பர்களும் நமனும் சேர்ந்து ட்ரூத் அண்ட் டேர் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஸ்ரேயாவின் முறை வந்தபோது அவள் தைரியத்துடன் டேர் தேர்ந்தெடுத்தாள். அப்போது நமன் குறும்பாக அவளுக்கு டாஸ்க் கொடுத்தான். தைரியம் இருந்தால் யஸ்பீர் அண்ணனின் அறைக்குச் சென்று அவரது கார் சாவியை எடுத்து வா. பிறகு நாம் எல்லாரும் லேட் நைட் லாங் டிரைவ் செல்வோம். மற்ற நண்பர்கள் இதை கேட்டு மிகவும் உற்சாகமடைந்தார்கள். ஆனால் ரியாவுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்ற உணர்வு இருந்தது. ஏனென்றால் அவள் நமனும் யஸ்பீரும் பேசுவதை கேட்டிருந்தாள். அவளுக்கு தெரியும் யஸ்பீர் எவ்வளவு கடுமையான குணம் கொண்டவர் என்று. இங்கே யஸ்பீர் நமனையும் மற்ற நண்பர்களையும் திட்டிவிட்டு மீண்டும் தன் அறைக்குள் நுழைந்தபோது ஸ்ரேயா சுவரில் சாய்ந்து உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். ஆச்சரியமான விஷயம், அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். இத்தனை பதற்றமான சூழலிலும் அவளுக்கு தூக்கம் வந்துவிட்டது. அவளுடைய இந்த அசட்டையற்ற தன்மையை பார்த்து யஸ்பீர் மனதிற்குள் ஆச்சரியப்பட்டார். அவர் முழங்கால்களில் அவளுக்கு அருகில் சென்று உட்கார்ந்து கவனமாக அவளுடைய முகத்தை பார்க்கத் தொடங்கினார். அவளுடைய முகத்தில் உலகத்தின் எல்லா மாசூமையும் எளிமையும் பரவியிருந்தன. சந்தேகமே இல்லை, ஸ்ரேயா மிக அழகானவள். ஒரு தேவதை போல தோன்றினாள். காஷ் உனக்கு கொஞ்சம் புத்தியாவது இருந்தால் என்று யஸ்பீர் தன் மனதின் பேச்சை சொல்ல
சொல்லாமல் இருக்க முடியவில்லை. தன் முகத்தில் பார்வைகளின் வெப்பத்தை உணர்ந்து ஸ்ரேயா மெதுவாக கண்களை திறந்தாள். தன் முன் ஒரு கடுமையான குணம் கொண்ட கணவன் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் அவளுடைய உயிர் மீண்டும் தொண்டையில் சிக்கினது. அவளுடைய கண்கள் பயம் மற்றும் பதற்றத்தால் நிறைந்தன. யஸ்பீர் சற்று அவளுடைய முகத்திற்குச் சாய்ந்தார். ஸ்ரேயா பயந்து பின்வாங்கினாள். ஆனால் பின்னால் சுவர் இருந்ததால் அவளுடைய தலை சுவரில் பலமாக மோதியது. வலியால் அவளுடைய பெருமூச்சு வெளிப்பட்டது. நீ நன்றாக இருக்கிறாயா என்று யஸ்பீர் கவலையுடன் கேட்டார். எனக்கு இவ்வளவு பலமாக அடிபட்டிருக்கிறது. இதெல்லாம் உங்கள் காரணமாகத்தான் நடந்தது என்று ஸ்ரேயா அழுது கொண்டே சொன்னாள். என் காரணமாக நடந்ததா என்று யஸ்பீர் ஆச்சரியத்துடன் கேட்டார். இல்லை, இது உன் தவறு. நீ எழுந்திருக்காவிட்டால் நான் எளிதாக கார் சாவியை எடுத்துச் சென்றிருப்பேன். இப்போது எல்லா நண்பர்களும் என்னை பரிகசிப்பார்கள் பார். ஸ்ரேயா என் பேச்சை மிக கவனமாக கேள் என்று யஸ்பீர் மிகவும் தீவிரமாக அவளிடம் பேசினார். உன் இந்த அறிவில்லாத மற்றும் குழந்தைத்தனமான செயல்களை நான் எந்த விலையிலும் ஏற்க மாட்டேன். இப்போது நீ சிறிய குழந்தையல்ல, வயது வந்தவள் மற்றும் புத்திசாலியாகிவிட்டாய். உனக்கு நன்றாக தெரிய வேண்டும் எது சரி எது தவறு என்று. உனக்கு நன்றாக தெரியும் உன் நண்பர்களுடன் இரவு நேரத்தில் சுற்றித் திரிவது எனக்கு பிடிக்காது என்று. பாட்டி உனக்கு என்ன புரிய வைத்தார்கள்? உன் கணவனுக்கு பிடிக்காத விஷயத்தை எந்த நிலையிலும் செய்யக்கூடாது என்று. ஆனால் இன்னும் என் விடை எடுக்கவில்லை என்று ஸ்ரேயா உடனே சொன்னாள். மற்றும் எங்கள் விடை எடுக்கும் வரை நீங்கள் என் மீது உங்கள் ஆணையை செலுத்த முடியாது. நான் உங்கள் சொத்து அல்ல, உங்கள் அடிமையும் அல்ல. யஸ்பீர் அவளுடைய வாயிலிருந்து இத்தனை பெரிய டைலாக்குகளை கேட்டதும் ஒரு கணம் அவருடைய கண்கள் ஆச்சரியத்தால் திறந்தபடியே இருந்தன. அவர் உடனே சொன்னார், சரி, மற்ற நேரங்களில் முட்டாள்தனமான செயல்கள் செய்வாய். நேரடியாக பேசும் மரியாதை உனக்கு இல்லை. இந்த பெரிய டைலாக்குகளை எங்கிருந்து கற்று வந்தாய்? ஸ்ரேயா மீண்டும் எரிச்சலுடன் அவரை உற்று பார்த்தாள். இப்போது அவள் என்ன சொல்வாள்? இதெல்லாம் நமன் கொடுத்த பாடத்தின் அற்புதம் என்று. நமன்தான் அவளுக்கு புரிய வைத்திருந்தான் யஸ்பீரை பயப்படத் தேவையில்லை என்று. எவ்வளவு பயப்படுவாய் அவ்வளவு யஸ்பீர் உன்மீது ஆதிக்கம் செலுத்துவார். நமன் அவளிடம் இதையும் சொல்லியிருந்தான், யஸ்பீருக்கு அடங்கும் பெண்கள் பிடிக்காது, எதிர்த்து நிற்கும் பெண்கள்தான் பிடிக்கும் என்று. ஸ்ரேயா அந்த பேச்சுகளை உண்மை என்று நம்பி நடந்து கொண்டிருந்தாள். யஸ்பீர் கோபத்தில் தன் முஷ்டியை இறுக்கினார். அவருடைய மனதில் எழுந்திருந்த சிறிது அன்பும் உணர்வும் எல்லாம் காற்றில் கரைந்துவிட்டன. அவருக்குள் கோபத்தின் எரிமலை கொதிக்கத் தொடங்கியது. அவர் மிகுந்த சிரமத்துடன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் இந்த பெண் மீண்டும் மீண்டும் அவருடைய பொறுமையை சோதித்து கொண்டிருந்தாள். இங்கிருந்து போய் உன் அறைக்கு சென்று அமைதியாக தூங்கு என்று யஸ்பீர் கடுமையான குரலில் சொன்னார். நான் நாளை என் காலேஜ் நண்பர்களுடன் அவுட்டிங்கிற்கு செல்கிறேன் என்று ஸ்ரேயா அனுமதி கேட்காமல் நேரடியாக தன் முடிவை அறிவித்தாள். நீ இந்த ஃபார்ம் ஹவுஸிலிருந்து ஒரு அடி கூட வெளியே எடுத்தால் விளைவு மிக மோசமாக இருக்கும் என்று யஸ்பீர் விரலை உயர்த்தி கடுமையான தொனியில் எச்சரித்தார். நான் ட்ரிப் பணத்தை செலுத்திவிட்டேன். சுமித்ரா பாட்டியிடமும் சொல்லிவிட்டேன். அவர்கள் எனக்கு போக அனுமதி கொடுத்து விட்டார்கள். நீங்கள் யார்? என் விருப்பங்களின் வழியில் தடையாக நிற்பவர்கள் என்று சொல்லி அவள் அறையிலிருந்து வெளியேறினாள். யஸ்பீரின் கோபம் முழுமையாக உச்சத்தை எட்டியது. அவர் ஸ்ரேயாவின் கையை பிடித்து இழுத்து படுக்கையில் உட்கார வைத்தார். எனக்கு தோன்றுகிறது இப்போது உனக்கு புரிய வைக்க வேண்டும் நான் யார் என்று. யஸ்பீரின் கை தன் இடுப்பின் பெல்ட்டை நோக்கிச் சென்றது. அப்போது திடீரென்று அவருடைய போன் அடிக்கத் தொடங்கியது. இரவின் இந்த நேரத்தில் யார் போன் செய்கிறார்கள்? யஸ்பீரின் எரிச்சலுடன் ஜேபியிலிருந்து போனை எடுத்தார். இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி ஸ்ரேயா வேகமாக படுக்கையிலிருந்து எழுந்து அறைக்கு வெளியே ஓடினாள். அவளுடைய மூச்சு மோசமாக இழுத்து கொண்டிருந்தது மற்றும் இதயம் பலமாக துடித்து கொண்டிருந்தது. தன் அறைக்கு வந்து உள்ளே இருந்து தாழ்பாலை போட்டு நீண்ட மூச்சுகளுடன் தன்னை சமாளிக்க முயன்றாள். ஸ்ரேயா மனதிற்குள் யோசிக்கத் தொடங்கினாள். எனக்கு உறுதியாக தெரியும் அந்த மனிதர் என்னை வெறுக்கிறார். எனக்கு சிறிது அன்பாவது இருந்திருந்தால் அவர் என்னுடன் இப்படி நடந்து கொண்டிருக்க மாட்டார். அவள் தன் முழங்கால்களில் தலையை வைத்துக்கொண்டு கதறி அழுதாள். அவர் என்னை தன் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டிருக்கிறார். என் மீது ஆணை செலுத்தவும் தன் பிடிவாதத்தை நிறைவேற்றவும் மட்டும்தான். இந்த எல்லா பேச்சுகளையும் நமனும் நவ்யாவும் அவளுக்கு புரிய வைத்திருந்தார்கள். அவள் அதை மனப்பாடம் செய்திருந்தாள். சற்று நேரம் கழித்து அவளுடைய அறை கதவில் தட்டுதல் கேட்டது. ஆனால் அவள் அதே நிலையில் உட்கார்ந்திருந்தாள். நீண்ட நேரம் கதவு தட்டப்பட்டது. ஆனால் அவள் கதவை திறக்கவில்லை. இறுதியில் யஸ்பீர் கோபத்தில் கதவில் ஒரு உதை போட்டார்.
உண்மையில் யஸ்பீர் அவளுடன் மோசமாக நடந்து கொள்ள விரும்பவில்லை. அவளை பயமுறுத்த விரும்பவில்லை. சிரேயா அவருடைய மனைவி. அவளுடைய மரியாதை மற்றும் அவர் அவளை ஏற்றுக்கொள்ள விரும்பினார். ஆனால் அந்த பெண் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு செயலை செய்து யஸ்பீர் தன் கட்டுப்பாட்டை இழக்க செய்தாள். அவர் நினைத்தார், காலையில் அவளுடன் பேசி விஷயத்தை தீர்த்து கொள்வோம் என்று. அவருக்கு தோன்றியது ட்ரிப் பற்றிய பேச்சை சிரேயா அவரை கோபப்பட்டு மட்டும்தான் சொன்னாள் என்று. அடுத்த நாள் காலை யஸ்பீர் தூங்கி எழுந்தபோது முழு ஃபார்ம் ஹவுஸிலும் அமைதி பரவியிருந்தது. அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அவர் எழுந்தால் சிறிய பெண்ணின் சிரிப்பு அல்லது சத்தம் எப்போதும் கேட்கும். ஆனால் ஒவ்வொரு நேரமும் யாருடனாவது வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பாள் அல்லது ஏதாவது குறும்பு செய்து பாட்டியின் திட்டு கேட்பாள். தோன்றுகிறது, இன்று சூரியன் மேற்கிலிருந்து உதித்திருக்கிறது என்று அவர் கொட்டாவிவிட்டு முணுமுணுத்தார். ஃப்ரெஷ் ஆன பிறகு அறையிலிருந்து வெளியே வந்தபோது அவருடைய பார்வைகள் சிரேயாவை தேடிக் கொண்டிருந்தன. ஏய் யஸ்பீர், பார், நான் உன் பிடித்தமான உருளைக்கிழங்கு பராட்டாக்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நவ்யா கிச்சனில் இருந்து புன்னகையுடன் சொன்னாள். வாவ், அருமை, எனக்கு 2 செய் என்று யஸ்பீர் புன்னகையுடன் சொன்னார். நவ்யா அவருடைய சிறுவயதின் மிகச்சிறந்த நண்பி. இருவரும் ஒரே பள்ளி மற்றும் காலேஜில் படித்திருந்தார்கள். இன்னும் என் மீது கை தூக்குவார்கள். யஸ்வீர் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். வெளியே ஒரு மிக அழகான லோக்கல் கிராஃப்ட் ஃபேர் நடந்து கொண்டிருந்தது. மிகவும் பல கடைகள் உள்ளன. உனக்கு அங்கே உள்ள பாரம்பரிய ஆடைகள் பிடிக்கும் அல்லவா? நீ என்னுடன் வந்தால் நான் உனக்கு அவை எல்லாம் வாங்கித் தருவேன். மேலும் உன் கல்லூரி நண்பிகள் அங்கேயே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். நான் என் நண்பர்களை சந்திக்கலாமா? சிரேயாவின் கண்களில் பிரகாசம் வந்தது. ஆம், முற்றிலும். ஆனால் நான் உனக்கு அருகிலேயே இருப்பேன். யஸ்வீர் அன்போடு அவளது கன்னங்களை இழுத்தான். எப்போது நீங்கள் என் மீது சந்தேகம் கொள்வதை விடுவீர்கள் என்று தெரியவில்லை. சிரேயா மெதுவாக சொன்னாள். நான் உன் மீது சந்தேகம் கொள்ளவில்லை. நீ என் மனைவி. யஸ்வீர் தீவிரமாக பேசினான். நான் உனக்காக கவலைப்படுகிறேன். அல்லது உன்னை திட்டினால் அது உன் நலனுக்காகவே செய்கிறேன். நான் உன் மீது கோபம் கொள்ளும்போது எனக்கு எவ்வளவு வேதனை ஏற்படுகிறது என்பதை உனக்கு தெரியாது. ஆனால் நீ என்னை கட்டாயப்படுத்துகிறாய். சிரேயா தலையை தாழ்த்தினாள். இப்போது உங்களிடம் எனக்கு பயம் ஏற்படத் தொடங்கிவிட்டது. நீங்கள் இப்படி செய்தால் ஒரு நாள் நம் இருவருக்கும் இடையே இத்தனை தூரங்கள் ஏற்பட்டு எதுவும் மிஞ்சாது. யஸ்வீர் அவளை பார்த்தான். இந்த எல்லா பேச்சுகளையும் யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? நவ்யா அக்கா சொல்லியிருந்தாள். சிரேயா அப்பாவித்தனமாக உண்மையை சொல்லிவிட்டாள். யஸ்வீர் இதுவரை நவ்யாவின் பேச்சுகளை புறக்கணித்து வந்தான். ஆனால் தன் மனைவியின் வாயிலிருந்து மீண்டும் மீண்டும் அவளது பெயர் கேட்டு அவன் மனதில் ஏதோ கருப்பு இருப்பது போல் தோன்றியது. இதற்கு மேல் அவள் வேறு என்ன சொல்லியிருக்கிறாள்? அவர்கள் சொன்னார்கள், ஆண்கள் ஒருபோதும் ஒரு பெண்ணுக்கு மட்டும் சொந்தமாவதில்லை. அவர்களின் மனதில் எப்போதும் மற்றொரு பெண்ணுக்கான இடம் இருக்கும். எனவே நான் எவ்வளவு முயன்றாலும் நீங்கள் என்னை ஒருபோதும் நேசிக்க மாட்டீர்கள். யஸ்வீரின் கண்கள் கோபத்தால் கடுமையாயின. இன்றைக்கு பிறகு நவ்யாவிடம் எந்த தனிப்பட்ட விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நான் சொன்னதை கேள். இதைச் சொல்லி அவன் ஸ்ரேயாவுக்கு தன் ஓவர் சைஸ் ஜாக்கெட் மற்றும் கேப் அணிவித்தான். ஸ்ரேயா அந்த நேரத்தில் முற்றிலும் ஒரு டான்பாய் போல் தோன்றினாள். அவளது தோற்றத்தை பார்த்து யஸ்வீர் சிரித்தான். அவன் ஸ்ரேயாவுக்கு ஒரு மாஸ்கையும் கொடுத்தான். என் மனைவியை வேறு யாரும் பார்க்க வேண்டாம் என்று நான் விரும்பவில்லை. அவர்கள் இருவரும் வெளியே வந்தனர். 15 நிமிட டிரைவிங் பிறகு அவர்கள் மெயின் மார்க்கெட் அடைந்தனர். ஸ்ரேயா தன் நண்பிகளுடன் கடைகளில் சுற்றினாள். யஸ்வீர் சற்று தூரத்தில் அவளை கவனித்து கொண்டிருந்தான். அவன் தன் வாலெட்டையும் ஸ்ரேயாவுக்கு கொடுத்திருந்தான். அதை கொண்டு ஸ்ரேயா நிறைய வாங்கினாள். இரவில் காட்டேஜ் திரும்பிய பிறகு அவள் யஸ்வீருக்கு ஒவ்வொரு பொருளையும் மிகுந்த ஆர்வத்துடன் காட்டிக் கொண்டிருந்தாள். யஸ்வீர் சிரித்துக்கொண்டே அவளை பாராட்டிக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் ஸ்ரேயா படுக்கையிலேயே தூங்கிவிட்டாள். யஸ்வீர் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அவன் மனம் அன்பும் வேதனையும் கலந்து வெடித்தது. அவன் ஸ்ரேயாவின் அருகில் சென்று அவளது கன்னத்தில் மெதுவாக கையை தேய்த்தான். அங்கேயே அவன் அறைந்த இடத்தில், என்னை மன்னித்துவிடு ஸ்ரேயா, நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். யஸ்வீர் மெதுவாக அவளது கன்னத்தில் அன்பான தொடுதலை அளித்தான். நீ எனக்கு எவ்வளவு முக்கியமானவள் என்பதை நீ நினைத்து கூட பார்க்க முடியாது. என் கவலையை புரிந்து கொள்ள முயற்சி செய். இதை சொல்லி அவன் மிகுந்த அன்புடன் அவளது நெற்றியை முத்தமிட்டு அவளருகே படுத்துக்கொண்டான். காலையில் யஸ்வீர் மற்றும் ஸ்ரேயா ஒன்றாக ஃபார்ம் ஹவுஸ் திரும்பினர். நீ அவரோடு தனியாக எங்கும் போகக்கூடாது என்று நான் சொல்லியிருந்தேன். நவ்யா ஸ்ரேயாவின் மணிக்கட்டை பிடித்து கடுமையாக அழுத்தினாள். உங்களுக்கு என்ன ஆயிற்று? அவர் என் கணவர்.
ஸ்ரேயா தன் கையை விடுவிக்க முயன்றாள். ஆனால் நவ்யாவின் பிடி மிகவும் இறுக்கமாக இருந்தது. இங்கே என்ன நடக்கிறது? பின்னால் இருந்து ஒரு கனமான மற்றும் கரடுமுரடான குரல் ஒலித்தது. இருவரும் திகைத்து பின்னால் திரும்பினர். யஷ்வீர் முன்னால் நின்று கொண்டிருந்தான். அவன் தன் மனைவி ஸ்ரேயாவை நேரடியாக அறைக்குள் செல்ல சைகை செய்துவிட்டு நவ்யாவின் பக்கம் திரும்பினான். உனக்கு என்ன பிரச்சனை என்று நான் கேட்கலாமா? இல்லை, எதுவும் இல்லை, வெறுமனே அப்படித்தான். நவ்யா பயந்து தட்டிக் கழித்தாள். யஷ்வீர் நீண்ட நேரம் அவளை உற்று பார்த்தான். பிறகு எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து சென்றுவிட்டான். நவ்யாவுக்கு புரிந்துவிட்டது யஷ்வீர் இப்போது அவள் மீது சந்தேகம் கொள்ளத் தொடங்கிவிட்டான் என்று. இப்போது அவள் எந்த சதி வேலை செய்தாலும் மிகவும் சிந்தித்து செய்ய வேண்டும். உண்மையில் ஸ்ரேயா யஷ்வீரின் மறைந்த அத்தையின் தேவராணியின் மகள். சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு சாலை விபத்தில் அவளது தாய் மற்றும் சித்தியின் மரணம் ஏற்பட்டது. சுமித்ரா பாட்டி அவளை தன்னுடன் ஃபார்ம் ஹவுஸுக்கு அழைத்து வந்தாள். ஒரு வருடத்திற்கு முன் பாட்டி இருவரையும் திருமணம் செய்து வைத்தாள். யஷ்வீர் இந்த திருமணத்திற்கு தயாராக இல்லை. ஏனெனில் அப்போது ஸ்ரேயா வெறும் 17 வயது மட்டுமே மற்றும் யஷ்வீர் அவளை விட 10 வயது மூத்தவர். ஆனால் பாட்டியின் உணர்ச்சிகரமான வற்புறுத்தலுக்கு முன் யஷ்வீர் மறுக்க முடியவில்லை. மறுபுறம் சிறுவயதிலிருந்தே நவ்யா யஷ்வீரை நேசித்து வந்தாள். அவர்கள் முன்பு பெரியவர்களாக இருந்தனர். நவ்யா யஷ்வீருடன் திருமணம் செய்யும் கனவுகளை கண்டு கொண்டிருந்தாள். ஆனால் சுமித்ரா பாட்டி ஸ்ரேயா மற்றும் யஷ்வீரின் திருமணத்தை செய்து வைத்தபோது நவ்யாவின் மனதில் ஸ்ரேயா மீதான வெறுப்பு நன்றாக நிரம்பியது. ஸ்ரேயா தன் எல்லா மகிழ்ச்சிகளையும் பறித்துவிட்டாள் என்று அவளுக்கு தோன்றியது. நவ்யாவுக்கு தெரியும் யஷ்வீருக்கு புத்திசாலி மற்றும் தீவிரமான பெண்கள் பிடிக்கும் என்று. ஆனால் ஸ்ரேயா மிகவும் அப்பாவியும் சலசலப்பான பெண். நவ்யா வேண்டுமென்றே ஸ்ரேயாவுடன் நட்பை வளர்த்து யஷ்வீருக்கு எதிராக அவளை தூண்டத் தொடங்கினாள். அவள் ஸ்ரேயாவை யஷ்வீருக்கு மிகவும் வெறுப்பான காரியங்களை செய்ய வைத்தாள். யஷ்வீர் அவளை திட்டும்போது நவ்யா ஸ்ரேயாவிடம் சொல்வாள், அவர் உன்னை நேசிக்கவில்லை, இந்த திருமணம் பாட்டியின் காரணமாகவே நடந்தது, நீ அவரை விட்டு ஏன் பிரிந்துவிடக்கூடாது. ஸ்ரேயா முதல் முறையாக பிரிவதை பற்றி கேட்டபோது அவள் பயந்தாள். அவள் அப்பாவி மற்றும் நவ்யாவின் பேச்சுகளை உண்மையாக நம்பினாள். ஆனால் அந்த இரவு அவள் பிரிவதை பற்றி சொன்னபோது யஷ்வீர் அறையால் அவளை அமைதிப்படுத்தினான். ஸ்ரேயாவுக்கு நவ்யா அக்காவே தன் உண்மையான நலன் பேணுபவர் என்று தோன்றியது. இதற்கிடையே யஷ்வீர் சுமித்ரா பாட்டியிடம் ஸ்ரேயாவின் முறையான வரவேற்பு மற்றும் விடைபெறுதலை விரைவில் செய்து வைக்கச் சொன்னான். பாட்டி சிரித்தாள். நீ இன்னும் நேரம் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாயே? ஆம், முன்பு சொன்னேன். ஆனால் இப்போது அவளை என்னுடன் வைத்திருப்பதே சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். யஷ்வீர் தீவிரமாக சொன்னான். ஆஹா, புரிகிறது. பாட்டி குறும்புத்தனமாக சொன்னாள். நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் பாட்டி. அப்படி எதுவும் இல்லை. நான் வெறுமனே அவளது பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறேன். யஷ்வீர் விளக்கம் அளித்தான். ஆனால் பாட்டி தன் பேரனின் உண்மைத்தன்மையையும் பொறுப்பையும் நன்கு அறிந்திருந்தாள். சுமித்ரா பாட்டி ஸ்ரேயாவிடம் விடைபெறுதல் மற்றும் வரவேற்பு பற்றி சொன்னபோது ஸ்ரேயா வானத்தை தலைக்கு மேல் தூக்கினாள். இன்னும் என் படிப்பு முடியவில்லை. நான் இன்னும் 18 வயதும் ஆகவில்லை. நீங்கள் அந்த அரக்கனுடன் என்னை எப்போதும் பிணைக்கிறீர்கள். தன் மீது அரக்கன் என்ற வார்த்தை கேட்டு யஷ்வீர் பற்களை இறுக்கினான். உன் இந்த எல்லா ஆணவத்தையும் நான் பின்னர் அகற்றிவிடுவேன், அவன் மனதிற்குள் நினைத்தான். இறுதியில் விடைபெறும் நாளும் வந்தது. திருமணத்தின் முதல் இரவு யஷ்வீர் அறைக்குள் வந்தபோது ஸ்ரேயா மணப்பெண் ஆடையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். யஷ்வீர் அவளை பார்த்து மயங்கியது உண்மை. ஆனால் அவன் அவள் மீது கட்டாயமாக எதையும் திணிக்க விரும்பவில்லை. யஷ்வீர் படுக்கையில் அமர்ந்தவுடன் ஸ்ரேயா அழுது கொண்டே பின்னால் நகர்ந்தாள். எச்சரிக்கை, என் அருகில் வர வேண்டாம். நீங்கள் எவ்வளவு கடுமையானவரும் அரக்கனும் என்று எனக்கு தெரியும். நீங்கள் என்னை ஆஸ்பித்தால் அனுப்பிவிடுவீர்கள். ஆகையால்தான் திருமணம் செய்தீர்கள், என் மீது உங்கள் ஆணைகளை செலுத்துவதற்கு. யஷ்வீரின் கண்கள் அகன்றன. அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான். நான் அப்படி நினைக்கவில்லை. ஆனால் உன் இந்த டயலாக்ஸை கேட்டு என் எண்ணங்கள் மாறத் தொடங்குகின்றன. அவன் நகைச்சுவையாக சொன்னான். இரவு அப்படி இலகுவான பேச்சுகளிலே கழிந்தது. யஷ்வீருக்கு தெரியும் ஸ்ரேயா இன்னும் மனரீதியாக இந்த உறவுக்கு தயாராக இல்லை என்று. அவன் வரவேற்பை விரைவாக செய்து வைத்ததன் காரணம் இந்த வாரம் முடிந்த பிறகு அவன் வணிக பயணமாக வெளிநாடு செல்லும்போது ஸ்ரேயாவையும் தன்னுடன் அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக. அடுத்த காலை ஸ்ரேயா
ஸ்ரேயா நவ்யாவை சந்தித்தபோது நவ்யா இரவை பற்றி கேட்டாள். நம்மிடையே அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஸ்ரேயா சொன்னாள், நான் முன்பே சொல்லியிருந்தேன் அவர் உன்னை நேசிக்கவில்லை என்று. நவ்யா தூண்டினாள். ப்ளீஸ் நவ்யா அக்கா, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள். அவர் என் பக்கம் பார்க்கட்டும், என் மீது இருந்து கண்களை அகற்ற முடியாமல் இருக்கட்டும். நம்மிடையே எல்லாம் சரியாகிவிடட்டும். ஸ்ரேயா அப்பாவித்தனமாக சொன்னாள். எனக்கு தோன்றுகிறது கணவன் தன் மனைவியின் அருகில் வருபவரே உண்மையான அன்பு காட்டுபவர் என்று. என்னிடம் ஒரு வழி இருக்கிறது. நவ்யாவின் மனதில் பிசாசு எண்ணம் தோன்றியது. நீ என் பேச்சை கேட்டால் எல்லாம் சரியாகிவிடும். நவ்யா அவளுக்கு ஒரு மிகச் சிறிய விசித்திரமான உடையை கொடுத்தாள். இரவில் இதை அணிந்து அவருக்கு முன் செல். எச்சரிக்கை, என் பெயரை சொல்லாதே, இல்லையெனில் நம் நட்பு முடிந்துவிடும். இரவில் ஸ்ரேயா அந்த சிவப்பு ஷார்ட் ஃப்ராக்கில் யஷ்வீருக்கு முன் வந்தபோது யஷ்வீர் அதிர்ச்சியடைந்தான். நீ என்ன அணிந்திருக்கிறாய்? யஷ்வீர் கோபத்தில் கத்தினான். உங்களுக்கு இப்படிப்பட்ட பெண்கள் பிடிக்கும் என்று நினைத்தேன். நீங்கள் என் அருகில் வருவீர்கள் என்று. ஸ்ரேயா பயந்து கதவின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். உன் மனதில் குப்பையை யார் நிரப்புகிறார்கள்? யஷ்வீர் அவளது மணிக்கட்டை பிடித்து இழுத்தான். எல்லோருடைய பேச்சையும் கண்களை மூடிக்கொண்டு நம்பும் உன் இந்த பழக்கம் ஒரு நாள் பெரிய ஆபத்தில் தள்ளிவிடும். பிறகு அவன் ஸ்ரேயாவின் முகத்தில் பரவிய அப்பாவித்தனத்தையும் பயத்தையும் பார்த்தான். அதனால் அவன் கோபம் அடங்கியது. அவன் ஒரு குளிர்ந்த மூச்சு விட்டான். போய் ஆடைகளை மாற்றி வா, எனக்கு உன்னிடம் முக்கியமான பேச்சு இருக்கிறது. ஸ்ரேயா வேகமாக வாஷ்ரூமுக்குள் சென்றாள். ஒரு பெரிய சல்வார் சூட் மற்றும் துப்பட்டியில் மூடப்பட்டு வெளியே வந்தபோது மிகவும் அழகாக தோன்றினாள். நீ இன்னும் மிகவும் அப்பாவி ஸ்ரேயா. யஷ்வீர் அவள் அருகில் வந்து சொன்னான். நீ 18 வயதாகும்போது நீ புத்திசாலியாகிவிட்டாய் மற்றும் மற்றவர்களின் தூண்டும் பேச்சுகளில் சிக்குவதை விட்டுவிட்டாய் என்று எனக்கு தோன்றும் அந்த நாளில் நம்மிடையே எந்த தூரமும் இருக்காது. அவன் அன்போடு அவளது காதின் அருகில் குனிந்து சொன்னான். ஸ்ரேயாவின் கன்னங்கள் வெட்கத்தால் சிவந்தன. இப்போது தூங்கு, மிகவும் இரவு ஆகிவிட்டது. அடுத்த காலை ஸ்ரேயா மீண்டும் நவ்யாவுடன் அமர்ந்திருந்தாள். நவ்யா அவளை திட்டிக் கொண்டிருந்தாள். நீ அவரிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். நீ ஏன் அன்பாக பேசுகிறாய்? அப்போது யஷ்வீர் அங்கே வந்து சேர்ந்தான். அவன் ஸ்ரேயாவிடம் சொன்னான், ஸ்ரேயா, நீ உள்ளே போ. ஸ்ரேயா உள்ளே சென்றவுடன் யஷ்வீர் நவ்யாவை கடுமையான பார்வையால் உற்று பார்த்தான். நவ்யா, நீ இவ்வளவு கேவலமான செயலை செய்வாய் என்று எனக்கு சிறிதும் தோன்றவில்லை. யஷ்வீர், உங்களுக்கு ஏதோ தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. நவ்யா திக்கித் திணறினாள். வெறுமனே அமைதியாக இரு. யஷ்வீரின் குரல் முழு அறையிலும் எதிரொலித்தது. நான் எல்லாவற்றையும் என் காதுகளால் கேட்டுவிட்டேன். நீ நட்பின் பெயரால் என் மனைவியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். நம் உறவை உடைக்கும் சதியை திட்டிக் கொண்டிருக்கிறாய். நீதான் அவளுக்கு இந்த எல்லா தலைகீழ் பேச்சுகளையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறாய். இந்த எல்லாவற்றையும் செய்து நீ என்ன நிரூபிக்க விரும்புகிறாய்? யஷ்வீரின் கடுமையான குரல் அறையில் எதிரொலித்தது. நவ்யா இப்போது தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் கத்தினாள். நான் வெறுமனே உங்களிடம் சிறுவயதிலிருந்தே நேசிக்கிறேன் என்று சொல்ல விரும்புகிறேன். யஷ்வீர், நான் உங்களை பெற விரும்புகிறேன். நீங்கள் தயவு செய்து அந்த பெண்ணை விட்டு பிரிந்து விடுங்கள். அவள் உங்களுக்கு தகுதியானவள் அல்ல. அவள் உங்களை விட மிகவும் சிறியவள். அவள் மேலும் ஏதாவது சொல்வதற்கு முன் யஷ்வீர் கையை உயர்த்தி அவளை அமைதிப்படுத்தினான். அவள் என் மனைவி, என் வாழ்க்கை துணைவி. அவள் எப்படி இருந்தாலும் எனக்கு முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளத்தக்கவள். நான் அவளை மிகுந்த அன்புடன் நேசிக்கிறேன். நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். நவ்யாவின் கண்களில் பொறாமை தெளிவாக தெரிந்தது. உன்னிடம் பொய் சொல்ல எனக்கு எந்த தேவையும் இல்லை. உண்மை என்னவோ அதைத்தான் சொல்கிறேன். உனக்கு எதையும் நிரூபிக்க எனக்கு தேவையில்லை. உனக்கு ஒரே ஒரு ஆலோசனை மட்டும். என்னிடமிருந்தும் என் மனைவியிடமிருந்தும் தூரமாக இரு. இனிமேல் நீ ஸ்ரேயாவுடன் பேசுவதையோ அவளை தூண்டுவதையோ நான் பார்த்தால் என்னை விட மோசமானவன் யாரும் இருக்க மாட்டான். நான் சுமித்ரா பாட்டியிடமும் பெரிய அம்மாவிடமும் உன் இந்த செயல்களை பற்றி சொல்லிவிடுவேன். பிறகு யோசி, உன் மரியாதை என்னவாக இருக்கும். யஷ்வீரின் இந்த கடுமையான அணுகுமுறைக்குப் பிறகு நவ்யா அமைதியாக முகத்தை மறைத்து அங்கிருந்து சென்றுவிட்டாள். இதற்கு பிறகு யஷ்வீர் ஸ்ரேயாவை அழைத்து கொண்டு நகரத்தில் உள்ள தன் புதிய அபார்ட்மெண்ட்டுக்கு மாறினான். நகரத்திற்கு வந்த பிறகும் ஸ்ரேயாவின் குறும்பு செயல்கள் தொடர்ந்தன. ஆனால் இப்போது அவள் முன்பு போல் யஷ்வீருடன் வாக்குவாதம் மற்றும் முரட்டுத்தனம் செய்யவில்லை. யஷ்வீருக்கு தன் தவறு புரிந்துவிட்டது. அந்த அப்பாவி பெண்ணுக்கு எந்த குற்றமும் இல்லை. அவளை தூண்டியது அவளது நண்பி நவ்யாதான். இதற்கிடையே ஸ்ரேயாவுக்கும் நவ்யாவின் எல்லா சதிகள் புரிந்துவிட்டன. நவ்யா வெறுமனே அவளது வீட்டை அழிக்க விரும்பினாள் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். ஸ்ரேயா கடவுளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தாள். நவ்யாவிடமிருந்து அவளது உயிர் தப்பிவிட்டது.
யஷ்வீருக்கு தெரியும் சிரையாவுக்கு சமைக்க தெரியாது என்று. எனவே காலை உணவை அவனே தயாரித்து அலுவலகத்திற்கு செல்வான். மதிய உணவை சிரையா வெளியிலிருந்து ஆர்டர் செய்து கொள்வாள். இரவில் திரும்பும்போது யஷ்வீர் உணவை கொண்டு வருவான். சுத்தம் செய்வதற்கு வாரத்திற்கு 2 நாட்கள் வேலைக்காரி வருவாள். அவளது மேற்பார்வையை யஷ்வீரே செய்வான். ஒரு நாள் யஷ்வீர் அலுவலகத்திலிருந்து சீக்கிரமாக திரும்பினான். அவன் அபார்ட்மெண்ட் கதவை திறந்தபோது முழு வீட்டிலும் உணவின் அற்புதமான மனம் பரவியிருந்தது. சமையலறைக்கு வெளியே பார்த்தான். சிரையா மிகுந்த கவனத்துடன் சமையல் செய்து கொண்டிருந்தாள். ஒரு பக்கத்தில் போனில் செய்முறை வீடியோ ஓடிக்கொண்டிருந்தது. மறுபக்கத்தில் அவள் ஆப்பல் போல் சமைப்பதில் மும்முரமாக இருந்தாள். யஷ்வீரை பார்த்து அவள் திகைத்தாள். நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாக வந்துவிட்டீர்களே, நான் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்க விரும்பினேன். அவள் அப்பாவித்தனமாக முகம் செய்தாள். வாஹ், இன்று இந்த அனுக்கிரகத்திற்கு என்ன காரணம்? யஷ்வீர் சிரித்தான். என் கணவரிடம் வீட்டு வேலை செய்விப்பது எனக்கு பிடிக்காது. வீட்டில் மனைவி இருக்கும்போது நீங்கள் சமைக்க என்ன தேவை? நான் முடிவு செய்துவிட்டேன். இன்றைக்கு பிறகு உணவை நானே சமைப்பேன். ஆனால் காலை உணவை நீங்களே சமைப்பீர்கள். ஏனெனில் காலையில் என் கண் சீக்கிரமாக திறக்காது. யஷ்வீர் அன்போடு அவளது கன்னங்களை இழுத்தான். நீ சமைக்கும் சிரமத்தை எடுக்க வேண்டியதில்லை சிரேயா, நான் பாட்டியிடம் சொல்லியிருக்கிறேன். அவர்கள் ஃபார்ம் ஹவுஸிலிருந்து ஒரு நம்பகமான சமையல்காரரை அனுப்புவார்கள். அவள் உன்னுடனேயே இருப்பாள். சிரேயா அன்று சமைத்த உணவு மிகவும் சுவையாக இல்லை. ஆனால் கூட யஷ்வீர் அதை மிகுந்த ஆர்வத்துடன் சாப்பிட்டான். உலகின் சிறந்த உணவு போல். சிரேயாவுக்கு தெரியும், அவன் வெறுமனே அவளது மனதை காக்கவே அப்படி சொல்கிறான் என்று. காலம் செல்லச் செல்ல சிரையாவும் யஷ்வீரை எல்லையில்லா அன்புடன் நேசிக்கத் தொடங்கினாள். கடவுள் யஷ்வீரை அவளது வாழ்க்கையில் அனுப்பி அவளுக்கு எவ்வளவு பெரிய உபகாரம் செய்திருக்கிறார் என்பதை அவள் உணர்ந்தாள். இப்போது சிரையா முழு 18 வயதையும் அடைந்துவிட்டாள். அவளது பிறந்த நாளை யஷ்வீர் பெரும் ஆரவாரத்துடன் கொண்டாடினான். இரவில் அறைக்குள் வந்தவுடன் யஷ்வீர் சிரையாவின் காதில் மெத்துவாக சொன்னான். சொல்லுங்கள் திருமதி சிரையா சிங், இன்று எனக்கு என் மனைவியின் முழு அன்பு கிடைக்குமா? சிரையா வெட்கப்பட்டு அவனது மார்பில் முகத்தை மறைத்தாள். அவளுக்கு உறுதியாகிவிட்டது, அவள் எதிர்பார்த்த அழகான வாழ்க்கை இதுவே என்று. யஷ்வீர் அவளை தன் கரங்களில் தூக்கி படுக்கைக்கு அழைத்துச் சென்றான். அவன் சிரித்துக்கொண்டே அவளது முகத்தை அன்போடு முத்தமிடத் தொடங்கினான். சிரையா சற்று பயந்து இருந்தாள். யஷ்வீர் அவளது பயத்தை பார்த்தபோது மிகுந்த அன்புடன் அவளது உதடுகளை தடவியபடி சொன்னான். என்ன விஷயம் என் உயிரே, உனக்கு பயம் ஏற்படுகிறதா? நீ இப்போது தயாராக இல்லையெனில் பரவாயில்லை. ஆனால் சிரையா உடனே முன்னேறி யஷ்வீரின் சட்டையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவள் இந்த உறவை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு விட்டாள் என்பதை உணர்த்த விரும்பினாள். யஷ்வீர் சிரித்து அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். பிறகு அவளது காதின் அருகில் குனிந்து சொன்னான். குளியலறையில் உனக்காக ஒரு சிறப்பு பரிசு வைத்திருக்கிறேன். போய் அதை அணிந்து வா. சிரையா குளியலறைக்குள் சென்றாள். அங்கு பட்டு துணியின் மீது ஒரு பாக்கெட் வைக்கப்பட்டிருந்தது. அவள் திறந்தபோது மிகவும் அழகான சிறிய மற்றும் கிளாமரஸ் சிவப்பு ஃப்ராக் இருந்தது. அப்போது வெளியிலிருந்து யஷ்வீரின் குரல் வந்தது. என் ஆச்சரியம் எப்படி இருக்கிறது? சிரையா வெட்கப்பட்டு உள்ளே இருந்து சொன்னாள். இது என்ன சார் யஷ்வீர்? இது மிகவும் சிறிய உடை. இதனுடன் கீழே ஜீன்ஸ் மற்றும் டைட்ஸ் எங்கே? யஷ்வீர் வெளியிலிருந்து குறும்பாக சிரித்துச் சொன்னான். இனிமேல் என்னை வேதனைப்படுத்தாதே. எப்படி இருக்கிறதோ அப்படியே அணிந்து வெளியே வா. வெட்கத்தால் சிரையாவின் முகம் சிவந்தது. அவள் உடையை அணிந்து வெளியே வந்தபோது யஷ்வீர் அவளது அழகான உருவத்தை பார்த்து கொண்டே இருந்தான். அவன் உடனே சிரையாவை தன் கரங்களில் அணைத்து கொண்டான். உண்மையான அர்த்தத்தில் தன் கணவரின் மிகவும் அன்பான மனைவியாக அன்பின் அழகான தருணங்களை கழிப்பது எப்படி என்பதை இப்போது சிரையாவுக்கு புரிந்து கொள்ளத் தொடங்கியது. இருவரும் அந்த இரவை ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்து கொண்டனர். மேலும் வரப்போகும் வாழ்க்கை அவர்களுக்கு மகிழ்ச்சிகளாலும் எல்லையில்லா அன்பாலும் நிரம்பியிருக்கும். நண்பர்களே, கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.